கரூரில் காந்தி கிராமம் பகுதியில் ரேஷன் கடையில் விற்பனையாளர் இல்லாததால் பொருட்கள் வாங்க வந்த மக்கள் ரேஷன் கடை பணியாளரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதனை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம். ஆட்கள் பற்றாக்குறை, டிஜிட்டல் சேவை குறைபாடு காரணமாக சரியான முறையில் பொருட்கள் வழங்கவில்லை என குற்றம் சாட்டி மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். வாரத்தில் 3 நாட்கள் மட்டும் கடை திறக்கப்படுவதால் பொருட்கள் வாங்க முடியாமல் மக்கள் அவதியடைந்து வருவதாகவும் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது கரூர் செய்தியாளர் விக்னேஷ். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். விக்னேஷ், சொல்லுங்க, ரேஷன் கடையில் விற்பனையாளர் இல்லாததால் பொருட்களை வாங்க முடியாமல் மக்கள் அவதியடைந்து வரும் நிலையில் அவர்கள் வைக்கும் குற்றச்சாட்டு என்னவாக இருக்கிறது? வணக்கம் உமா. கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட காந்தி கிராமம் பகுதியில் நியாய விலைக் கடை நம்பர் 3 செயல்பட்டு வருகிறது. இதில் இந்திரா நகர், சக்தி நகர், ராஜா நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட ரேஷன் அட்டைதாரர்கள் உள்ளனர். இங்கு கடந்த 1 வருட காலமாக வாரத்தில் 3 நாட்கள் மட்டும் ரேஷன் கடை செயல்படுவதாகவும் அதிலும் ஆட்கள் பற்றாக்குறை, டிஜிட்டல் சேவை குறைபாடு காரணமாக சரியான முறையில் ரேஷன் பொருட்கள் வழங்கவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் இன்று நியாய விலைக் கடை திறந்த போது பொருட்கள் வாங்குவதற்காக 20க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வந்தனர். அப்போதுதான் ஒருவர் மட்டும்தான் இருப்பதாகவும் அந்த ரேஷன் பொருட்கள் வழங்க முடியாது என கூறியுள்ளார். இதனால் உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்.